عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم تسحروا فإن في السحور بركة أو فإن في السحور بركة متفق عليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தொடர் தலைப்பிலே இன்று நாம் சஹர் செய்வதனுடைய ஒழுங்குகளை பற்றியும் அதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை பற்றியும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹர் உணவை உண்ணுங்கள், ஏனெனில் சஹர் செய்வதில், சஹர் உணவை உண்ணுவதில் பரக்கத்து இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ் சஹர் செய்வது அதனுடைய சிறப்பை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சஹர் செய்வதனால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்துகளை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகின்றது. சஹர் செய்வது பரக்கத்துகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. சஹர் செய்வது அஸ்ஸஹூர், அதாவது சஹருடைய உணவை அது குறிக்கும். அஸ்ஸுஹூர் அதாவது அந்த செயலை அது குறிக்கும். அஸ்ஸஹூர் என்றால் சஹருடைய உணவு, அஸ்ஸுஹூர் என்றால் செயல், அதாவது சஹர் செய்வது, அதாவது சஹருடைய உணவிலே, சஹர் செய்வதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்துகளை வைத்திருக்கின்றான். அதிலே நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் நோன்பு காலத்திலே அவன் சஹர் செய்வதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்து என்னவென்றால், பகல் நேரத்திலே இபாதத்துகள், தொழுகை, குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது, இன்னும் நோன்பை நிலையாக வைத்திருப்பதற்கு இந்த சஹர் என்பது அது உதவிகரமாக, மனிதனுக்கு ஆற்றல் தரக்கூடியதாக, வலுவை சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது துன்யா உலக ரீதியான ஒரு பலனாக இருக்கின்றது. மேலும் சஹருடைய உணவு அது பரக்கத்து நிறைந்தது என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றுவதன் மூலமாக அந்த பரக்கத்து நமக்கு கிடைக்கின்றது. ஆகவேதான் சகோதர சகோதரிகளே, நாம் சஹர் செய்யும் பொழுது நியத் இப்படி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு காண்பித்திருக்கிறார்கள், ஆகவே நான் சஹர் செய்கின்றேன் என்ற நியத்தோடு நாம் செய்யும் பொழுது அதனுடைய பரக்கத் நமக்கு அந்த சஹருடைய உணவிலிருந்து உலகளாவிய பலன்களும் கிடைக்கின்றது. மேலும் மறுமையிலே அந்த சஹர் உணவை நாம் உட்கொள்வதனால் நமக்கு நன்மையும் கிடைக்கின்றது. ஏனென்றால் நாம் இந்த சுன்னாவை செய்ய வேண்டும் என்ற நியத்தோடு அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதனால். ஆக இது சஹர் செய்வதனுடைய ஒரு பரக்கத்தாக இருக்கின்றது. மேலும் சஹருடைய பரக்கத்துகளில் ஒரு பரக்கத்து என்னவென்றால், மனிதன் அந்த சஹர் செய்வதற்காக எழும் பொழுது அந்த நேரத்திலே தொழுகைக்காக, இரவு தொழுகைக்காக நேரத்தை ஒதுக்கி தொழக்கூடிய சூழல் ஒரு மனிதனுக்கு அமைகின்றது. இது சஹருடைய பரக்கத்தாக இருக்கின்றது. மேலும் சஹருடைய பரக்கத்து என்னவென்றால், இது அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு முரணாக இருப்பதாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய நோன்பிற்கும் வேதம் வழங்கப்பட்டவர்களுடைய நோன்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் சஹர் செய்வதாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆக இதுவும் சஹருடைய பரக்கத்துகளில் ஒன்றாகும். ஏனென்றால் நாம் எல்லா நிலையிலும் மாற்றார்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னும் சஹருடைய ஒரு பரக்கத்து என்னவென்றால், ஒரு அடியான் சஹர் செய்துவிட்டு ஜமாத்தோடு ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல், இது சஹருடைய பரக்கத், சஹர் செய்வதனுடைய ஒரு பரக்கத்தாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிறப்புகளை, இந்த விஷயங்களை எல்லாம் முன்வைத்து நாம் சஹர் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து தந்த சுன்னா. ஆகவே சஹர் செய்கின்றேன், எனக்கு நன்மை கிடைக்கும், இவ்வாறு சஹர் செய்வதனால் நோன்பு வைப்பதற்கு அது எனக்கு உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம் உள்வாங்கி நாம் சஹர் செய்ய வேண்டும். இன்னும் சஹர் செய்வதனுடைய ஒரு ஒழுங்கு என்னவென்றால், நாம் அந்த சஹர் உணவை அதிகமாக தேவைக்கு ஏற்ப நாம் உணவை உண்ண வேண்டும். எப்படி இஃப்தாரிலே நாம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் சஹர் நேரத்திலும் தேவைக்கு ஏற்ப நாம் உணவை உண்ண வேண்டும். அதிகமாக உணவை உண்டுவிட்டு அதன் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், அதை ஒரு மனிதன், ஏனென்றால் அதிகமாக ஒரு மனிதன் உண்ணும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அவன் சோர்வடைந்து விடுவான். அதன் பிறகு அந்த இபாதத்தை, தொழுகை போன்ற இபாதத்துகள் செய்வது அவனுக்கு சிரமமாக தோன்றும். ஆக இப்படி அதிகமாக உண்ணாமல் எவ்வளவு தேவை இருக்கின்றதோ அதை கேற்ப நாம் உண்ண வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு, இன்னும் சஹருடைய ஒரு சுன்னா என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம சஹூருல் முஃமின் அத்தம்ர், ஒரு மூமின் உண்ணக்கூடிய சஹர் உணவிலேயே சிறந்தது
பேரித்த பழமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இதை நாம் உள்வாங்கி நாம் சஹரை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சஹருடைய சிறப்பை உணர்ந்து அதன் அடிப்படையிலே சஹர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.